சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கப் போவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் திரு டானோஷேக் அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி. ஈவு இரக்கமற்ற காட்டாட்சி வீழ்வது உறுதி அப்படின்னு முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் அவர்களுமே கடுமையான விமர்சனங்களை கடந்த 24 மணி நேரங்கள்ல 12 பாலியல் குற்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கு. குறிப்பாக 3 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்ததையும் பார்க்கிறோம். அதாவது சவாலாகவும் விட்டவர் இப்போ சைலண்ட் மோட்ல இருந்து எப்போது வெளியே வருவார் முதல்வர்னு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. பல அடுக்கடுக்கான கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. குறிப்பாக குழந்தைய பெற்றோர்களிடம் அனுமதி கேட்காமலேயே அடக்கம் செய்யறதெல்லாம் காட்டாட்சின்னு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்கிறீங்க நீங்க? தலைவரும் முன்னாள் துணை முதல்வரும் ஒரு அரசியல் தலைவர்களாக, மக்கள் தலைவர்களாக, மக்களுக்காக முதல்வரை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அந்த கோபத்தையும் நியாயத்தையும் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் மக்களில் ஒருவனாக என்னால முதல்வரை பார்த்து கேள்வி எழுப்ப முடியல. ஏன்னா எனக்கு எழுப்பணும்னு தோன்றது மக்களை பார்த்துதான். நீங்க யாரை கொண்டாந்து யாருக்கிட்ட ஆட்சியை கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா? நீங்க இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம்னு ஒன்றிய அரசு சொன்ன 2 மாநிலங்கள் குஜராத்தும் தமிழ்நாடும். பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னா 0 கிரைம்னு அர்த்தம் இல்ல. இந்தியாவிலேயே குறைஞ்ச அளவு கிரைம் நடக்கிற ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தை ஒருத்தன் தொடர்ந்து தன் பிரச்சார மேடைகளில் பொய் பரப்பி உங்களிடம் அந்த மாநிலம் மிக மோசமான பாதுகாப்புள்ள மாநிலம்னு உங்கள்கிட்ட வித்ததை நம்பி, கொஞ்சம் கூட பொது அறிவு இல்லாம அதை நம்பி அந்த ஆளை கொண்டாந்து இன்றைக்கு ஆட்சி கட்டு இல்லாம அமர்த்தி, அதுவும் கரூர் போன்ற ஒரு சம்பவத்துக்கு எப்படி சும்மா சாகல. கரூர் சம்பவத்துல குடல் பிதுங்கி, சிறுநீரகங்கள் பிதுங்கி, மலமும் சிறுநீரும் வெளியே குழந்தைகளும் பெண்களும் செத்து போனதை கூட கேட்காம ஒருவர் ஏர்போர்ட்ல ஓடி போன ஒரு ஆள்கிட்ட நீங்க ஆட்சியை கொடுத்து வச்சிருக்கிறீங்க. நான் மக்கள்கிட்ட கேட்பது என்ன, இந்த செய்தி அவருக்கு போய் சேருன்னு கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. குறைஞ்சபட்சம் செய்தித்தாள்களை படிக்கிற ஒரு பழக்கம் இருக்கிற ஆளாக கூட விஜயை கவனித்த வரையில் அவருடைய பொது அறிவு, பிரஸ்ஸ பார்த்தா ஓடுறது, ஒரு பதில் கூட, ஒரு வார்த்தை கூட சுயமாக பேச தெரியாத தன்மை, இதெல்லாம் பார்த்தா தன் வாழ்க்கை முழுவதுமே சினிமா, அந்த அரங்கு, ஸ்டூடியோ, டைரக்டர் சொல்லி கொடுத்தது, ஸ்டென்ட் மாஸ்டர் சொல்லி கொடுத்தது, டான்ஸ் ஆடினா டான்ஸ் மாஸ்டர் சொல்லி கொடுத்தது, வசனம் டைலாக் ரைட்டர் சொல்லி கொடுத்தது, இதை மட்டுமே பார்த்த ஒரு மனுஷனை நீங்க என்ன டிசிபி என்னது அது என்ன விஜயகுமார் IPS மாதிரி சட்ட ஒழுங்கை காப்பாத்துவார்னு நினைச்சிட்டு ஒரு அரசு கொடுத்தீங்களா? இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கு பாத்தீங்களா? நேற்று மட்டும் ஜூன் 15 மட்டும் சென்னை மற்றும் சுற்று வட்டாரங்கள்ல மட்டும் 10க்கு மேல பாலியல் மீது, அதுல அவ்வளவு கொலைகள், குழந்தைங்க, இதுல முக்கியமா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட இது வரலாறு காணாத அளவு. நீங்க ஜெயலலிதா ஆட்சியை பார்த்திருக்கிறோம், எடப்பாடி ஆட்சியை பார்த்திருக்கிறோம், திமுக ஆட்சியை பார்த்திருக்கிறோம், ஏன் நடுவுல OPS ஆட்சி கூட எந்த ஆட்சியிலுமே இல்லாத அளவுக்கு பாலியல் சம்பவங்கள் இந்த ஆட்சி வந்ததுல நடந்துட்டு இருக்குன்னா, ஏன்னா குற்றவாளிகளுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் தெரியுது, இது கையாலாகாத ஆட்களால் நடத்தப்படுகிற அரசுன்னு. உங்களுக்கு இல்லாத அறிவு குற்றவாளிகளுக்கு இருக்கிறது. என்னன்னா, நம்மை அடக்குகிற திராணி உள்ள ஒரு ஆள் இங்க ஆட்சியில் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியல, குற்றவாளிகளுக்கு தெரியுது. அதனாலதான் இவ்வளவு திமிரா. எப்படி மோடி ஆட்சிக்கு வந்த உடனே இந்த பசுவதைக்கு எதிராக ரோட்ல கொலைகாரர்கள் எல்லாம் சுத்தி அப்பாவிகளை கொன்றார்களோ, அவர்களுக்கு எப்படி தைரியம் கிடைத்ததோ, இன்னைக்கு பைத்தியம், கொலகாரன் அவ்வளவு பேரும். நீங்க உதாரணத்துக்கு நீங்க இதை மட்டும் ரிலேட் பண்றேன்னு நினைக்காது. இந்த பக்கத்துல ECRல ஏசியில இருக்கிற காப்பர் வயரை திருடி கொண்டு போகிற புதிய ஒரு திருட்டு இங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கெல்லாம் எங்க இருந்த தைரியம் வருதுன்னா, ஆளவே தெரியாத ஒருத்தங்கிட்ட, ஒரு அரசு கிட்ட கொண்டு போய் ஆட்சியை கொடுத்திருக்கிறாங்க. அவர் மட்டுமா, அவர்கிட்ட இருக்கிற அமைச்சர், அவங்க கிட்ட இருக்கிற MLA, அவ்வளவு பேரும் ஃப்ராடுகள், முட்டாள்கள், ஒண்ணுமே தெரியாத ஆட்கள், பொய் சொல்லிகள். அப்ப இப்படி ஒருத்தர்கிட்ட போய் ஆட்சியை கொடுத்துட்டு நீங்க எனக்கு என்ன இத பர்சனலா நான் பாக்குறேன். என்ன பாக்குறேன்னா, விஜய் ஆட்சிக்கு வந்தப்ப ஐயோ நாடு நாசமா போச்சுன்னு எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு இவர் இந்த ஆட்சி எப்படிப்பட்ட பயத்தை கொடுக்குதுன்னா, ஐயோ நம்ம வீட்டையாவது பாத்துக்கணும், வீட்டில் இருப்பவர்களையாவது நம்ம பத்திரமா வச்சுக்கணும், நம்ம பாதுகாப்பு. நீங்க நாட்டு பாதுகாப்பை பத்தி கவலைப்படுறது விட்றா, இவங்க ஆட்சியில வீட்டை பாதுகாக்கிறதே பெரிய விஷயம். வீட்டுல இருக்கிற பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் எல்லாத்தையுமே பாதுகாப்பா வச்சுக்கணுங்கிற ஒரு பயத்தை இன்றைக்கு விஜய் கொண்டு வந்திருக்கிறாரு, விஜய் ஆட்சி கொண்டு வந்திருக்கிறாருன்னா,
மக்கள் எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று தவறை செய்திருக்கிறார்கள்ங்கிறதா எனக்கு திருப்பி 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 வேதனை தருகிற ஒரு விஷயமா இருக்கு. இத விஜய் சரி செய்வாரு அப்படின்லாம் நீங்க எப்படிங்க இப்போ சமயக்காரனை கொண்டாந்து நீங்க சமயக்கட்டுல வச்சாதானங்க அவன் சமையல் செய்வான். சமைக்க தெரியும்னு பொய் சொல்றவனை கொண்டாந்து வச்சா நீங்க அவன் சமைச்சு நீங்க என்ன திட்டுங்க அவனுக்கு சமைக்க வந்துருமாங்க. அவன் கிட்ட நின்று திட்டுங்க. இந்த அறிக்கை கொடுக்குறாரு தலைவர், நாமளும் சொல்லலாம், நீ பாரு ஆட்சி பண்ணு அவனுக்கு எப்படிங்க தெரியும்? வசூல்ராஜால சொல்லுவாரு, அவனுக்கு கேள்வியே புரியாதுங்க. நீங்க அங்க மேகதாத அணை கட்டுறாங்க, அங்க போய் ஏதோ நீ பேசலனாலும் பரவாயில்ல, கோயிலுக்கு போற திருப்பி கார் ஓட்டுறேன்னு ஒரு சர்க்கஸ் காட்டுற, அதை எடுத்து உன்னோட ஆட்கள் எல்லாம் பரப்புறாங்க. இப்ப அதுவா பிரச்சனை? இது என்னங்க இது? அட்லீஸ்ட் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா அது கொஞ்சம் கத்துக்கலாம்ல. அதை பத்தி கவலையே கிடையாது. அதனாலதான் தலைவர் தெளிவா சொல்றாரு, ஈவிரக்கமற்ற ஆட்சின்னு. உணர்ச்சியற்ற ஆட்சி, பினா ஆட்சி செய்யற மாதிரி இருக்கீங்க. வேற என்ன நியமிச்சிருக்கோம், சிங்கப்பெண்ணுன்னு ஒண்ணு ஆரம்பிச்ச அந்த அரசு விழாவுக்கு போனியா நீ? முதல்ல அதை ரத்து பண்ணிட்டு கிரகப்பிரவேசத்துக்கு போன. கிரகப்பிரவேசம் திடீர்னு வச்சாங்களா? முன்னாடியே டேட்டு தெரியாதா அவனுக்கு? அப்ப என்ன ஜோசியக்காரன் சொல்லியிருப்பான், உங்களோட ராசிப்படி முதல் அரசு விழாவை ரத்து பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லதுன்னு இருப்பான். ரத்து பண்ணிட்டு பட்டி வேட்டு கட்டிட்டு கிரகப்பிரவேசத்துக்கு போற. அப்புறம் உனக்கு என்ன இதுல அக்கறை இருக்கு? அங்க தனி மனித ஒழுக்கம், குற்றவாளிகளுக்கு ஏங்க ஒரு குழந்தைங்களுக்கு தாங்க தனி மனித ஒழுக்கம்னு சொல்லி வளர்க்க முடியும். குற்றவாளி ஆனவனை நீங்க தனி மனித ஒழுக்கம் பாதுகாப்புனா அவன் திருந்த மாட்டான். குற்றவாளி ஆயிட்டான் அவன் ஏற்கனவே. அவன்கிட்ட போய் தனி மனித ஒழுக்கம்ன்றீங்களா? அவன்கிட்ட சட்டம் தான் பேசணும், உன்னுடைய இரும்பு கரம் தான் பேசணும். நீ உன்னுடைய கோமாளி அமைச்சர்களை அடக்க முடியுதா உன்னால? கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, உன்னை விட 1000 மடங்கு கோமாளிகளாக இருக்கிறார்களே. ஏதாவது பண்ண முடியும்? நீங்க என்ன அது எப்பா சாமி, இவங்க ஹீரோவா எவ்வளவு எனக்கு உண்மையிலேயே தமிழ்நாட்டை மேலையும் தமிழ்நாட்டு மக்கள் மேலேயும் இருந்த அந்த ஒரு மரியாதை நம்பிக்கை எல்லாம் சுக்குநூறா போச்சு. பிஹைண்ட் த சீன்ஸ் பாக்குறீங்கல்ல, முன்னாடிதான் எம்ஜிஆர் காலத்துல பிஹைண்ட் த சீன்ஸ் ஒண்ணு கிடையாது. எம்ஜிஆர் ஷூட்டிங்ல என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது. விஜய் ஷூட்டிங்ல என்ன நடக்கும் தான் சன் டிவிக்காரன் எல்லாத்தையும் யூடியூப்ல போட்டிருக்கானே. சொல்லி கொடுக்கறது, நடக்க ஒருத்தர் சொல்லி கொடுப்பாரு, சண்டை போட ஒருத்தர் சொல்லி கொடுப்பாரு, டயலாக் பேச ஒருத்தர் சொல்லி கொடுப்பாரு, டப்பிங்ல 1000 தடவை ப்ராம்ப்ட் பண்ணுவாங்க. எல்லாம் சொல்லி 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 நடிக்கும் ஒரு நடிகனுக்கு எப்படி அன்னைக்கு ஒரு அம்மா சொல்றாங்க ஆக்ஷன் ஹீரோ அதனால காப்பாத்துவாருன்னு நினைச்சோம்னா எங்கெங்க போச்சு இந்த தமிழினத்தோட புத்தி? இன்றைக்கு யாரு சாகுறா? இந்த குழந்தைகள்கிட்ட ஓட்டு பிச்சை எடுத்தியே நீ, எந்த குழந்தைகளிடம் நீ ஓட்டு பிச்சை எடுத்தியோ, நண்பா நண்பீஸ் குட்டி நண்பா நம்பி ஓட்டு பிச்சை எடுத்தியோ, உன்னை எந்த குழந்தைகள் நம்பி விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்கன்னு அவங்க அம்மா அப்பாவிடம் கெஞ்சினார்களோ அந்த குழந்தைகளை தான் கொஞ்சம் சாக்கடைக்குள்ள போட்டுட்டு இருக்காங்க. உனக்கு சொன்னா வரல, உறுத்தல உனக்கு? நீ இவங்கிட்ட தானே ஓட்டு பிச்சை எடுத்த. மற்ற எல்லா கட்சிகளை விடவும் குழந்தைகள் மேல உனக்கு தானே மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. ஏன்னா உலக வரலாற்றிலேயே குழந்தைகளிடம் ஓட்டு பிச்சை எடுத்த ஒரே கட்சி நீ தானே. அந்த குழந்தைகளை தானே கொன்னுகிட்டு இருக்காங்க இன்னைக்கு. பேசாம இருக்க. எனக்கு குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்படுறாங்க, அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்ற விளக்கம் கொடுக்கப்படுதுல. இத நாங்க சொன்னோம்ல, நாங்க ஆட்சியில இருக்கப்ப சொன்னோம்ல, நாங்கள் கைது செய்த போது பயம் இருந்துச்சு குற்றவாளிகளுக்கு. இவ்வளவு குற்றங்கள் நடந்துச்சா? நாங்கள் கைது செய்தோம். அண்ணா யூனிவர்சிட்டி இப்ப வரைக்கும் சொல்றேன், அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்தவன் உடனே கைது செய்யப்பட்டான். குற்றங்களின் எண்ணிக்கை எப்படி இருந்துச்சாங்க? நீங்க என்னைக்காவது ஒரே நாள் சென்னை சுற்றுவட்டாரத்துல 10 பாலியல் குற்றங்கள் நடந்திருக்காங்க. அப்ப நீ என்ன நீ நடவடிக்கை எடுக்கிற? தடுப்பு நடவடிக்கை எடுப்பேன் தானே வந்த நீ. நாங்கள் கைது செஞ்சோம், தடுப்பு நடவடிக்கை எடுத்தோம், எல்லாமே பண்ணோம். அதனாலதான் இந்தியாவிலேயே மிக குறைந்த அளவு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற மாநிலமா தமிழ்நாடு இருந்துச்சு. பெண்களுக்கு மிக பாதுகாப்பான மாநிலமா தமிழ்நாடு இருந்துச்சு. அந்த மாநிலத்தை பாதுகாப்பே இல்லைன்னு பொய் சொல்லி இன்னைக்கு நீ என்ன பொய் சொன்னியோ அதை உண்மையாக்கிட்டு இருக்க. இன்றைக்கு இந்தியாவிலேயே பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு ஆயிருக்கு உன்னுடைய ஒரு மாத ஆட்சியில. ஏன்? உன்னோட கையால் ஆகாத்தோம், நீ தான் அதுக்கு ரீசனு. நான் திருப்பி ஏன் இந்த ஒப்பீட்டுக்கு போறேன் அப்படின்னா, நீங்க இந்த மாட்டுக்கறி கொலைகள் எப்ப நடக்க ஆரம்பிச்சிச்சு? மோடி வந்தோடனே. நீங்க எப்பயுமே ஒரு ஆட்சியை பார்த்து தாங்க குற்றவாளிகளுக்கு தைரியம் வரும். இது ஆட்சி, இது ஒரு கையாலாகாத ஆட்சி, வீக்கான ஆட்சின்னா அவ்வளவு பேர் ஆட்டம் போடுவாங்க. அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு. குற்றவாளிகள் ஏன் இவ்வளவு சுத்திட்டு இருக்கிறாங்க? எவ்வளவு தைரியம் இவங்களுக்கு வருதுன்னா இவங்களுக்கு தெரியும். இதுக்கு என்னன்னே தெரியும். இவங்களுக்கு எப்படிங்க நிர்வாகம் பண்ண தெரியும், பாதுகாப்பு கொடுக்க தெரியும், என்ன புரோட்டோகாலுக்கு தெரியும்? அதே காவல்துறை அதிகாரிகள் தானே, அவங்கதான் ரவுண்ட் போறாங்க. நீங்க அரசியல்வாதிகள் முடிவுகளை எடுக்காமல் அதிகாரிகளால செயல்படுத்த முடியாது.
ஏன் நம்ம கலைஞரை வந்து பொலிட்டீஷியன் சொல்றோம், காமராசரை பொலிட்டீஷியன் சொல்றோம்? எதுக்கு பாலிடிக்ஸ்னு ஒண்ணு இருக்கு? அதிகாரிகளை வச்சு ஆட்சி நடத்திடலாமே. அதிகாரிகள் இயந்திரங்களுக்கு புரோகிராம் எழுதி கொடுப்பவர்கள். எப்ப இதை செஞ்சினா இது கெட்டது நடக்கும், இது நல்லது நடக்கும், இதுலதான் நல்லது அதிகம், கெட்டது கொஞ்சம் நடந்தாலும் பரவாயில்ல, இந்த கணக்குகளை எல்லாம் மக்கள் நலனை மனதில் வைத்து போட்டு கொடுப்பவர்கள் தான் அரசியல்வாதிகள். நீங்க காமராசர்கிட்ட அது இருக்கும், கலைஞர்கிட்ட அது இருக்கும், தளபதிக்கு அதான் இருந்துச்சு, எம்கேஸ்ட. இன்றைக்கு உங்களுக்கு என்ன தெரியும்? இங்க கார் ஓட்டிட்டு பக்கத்துல ஒரு கிளாஸ் வேற இருமல் மருந்து குடிச்சுக்கிட்டு கார் ஓட்டிட்டு வந்தா அது வந்து ஒரு சர்க்கஸ். இப்ப வந்து தமிழ்நாட்டுக்கு அதான் முக்கியம். கியூட் சிஎம் எப்படி நடக்கிறாரு பாருங்க. இழைச்சு போயிட்டாரு, வயிறு தெரியுது, இது தெரியுது, அது தெரியுது. அசிங்கமா இல்ல? இது என்ன நாடா? இது என்ன தமிழ்நாடு? எங்கடா கொண்டு வந்து விட்டுருக்கீங்க தமிழ்நாட்டை? நான் விஜய் என்கிற ஒரு மனிதனுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி ஏதோ ஒரு ஓரத்துல இருக்கும். மிகப்பெரிய சைக்கோக்கள், சீரியல் கில்லர்களை கூட ஓரமா ஒரு ஈரம் மனசாட்சி இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த நம்பிக்கையில விஜய்க்கு நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை, நீங்க இந்த குழந்தைகளின் மூலம் தான் ஆட்சிக்கு வந்தீங்க. நீங்கள் வந்து பெரியவர்கள் மூலமா ஆட்சிக்கு வரல. இந்த குழந்தைகளின் முகத்தை பார்த்து உங்களுக்காக இந்த குழந்தைகள் எங்களிடம் கெஞ்சுகிறார்கள்னு தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மாவிடம் கெஞ்சி உங்களுக்காக ஓட்ட வாங்கி உங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தது அந்த குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு எதிராக இன்னைக்கு இவ்வளவு கொலைகள் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்காக தந்தி டிவி போடலாம். குழந்தை மீட்பு எப்படி மீட்பான்? சடலத்தை எடுக்கிறது மீட்பான். இது வந்து நியூஸ். இந்த பொறுக்கித்தனத்தை, அயோக்கியத்தனத்தை இவங்க பண்ணலாம். நீங்கள் அமைதியாக இருக்காதீங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு தெரியும், அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. நீங்க சூப்பர்மேன் நம்புதுங்க, நீங்க சக்திமான் நம்பி எப்படி மாடியில இருந்து குழந்தைகள் நம்ம காலத்துல 90s கிட்ஸுக்கு தெரியும் உளுந்து செத்துச்சுங்களோ, அந்த குழந்தைகள் அப்படி ஒரு முடிவை தான் எடுத்திருக்காங்க. தயவு செஞ்சு காப்பாத்துங்க. ஏன்னா உங்ககிட்ட இப்ப அதிகாரம் இருக்கு. யார்கிட்டயாவது கேளுங்க, என்கேஎஸ்ட கேளுங்க, உதயநிதிட்ட கேளுங்க, யார்கிட்டயாவது ஆட்சி செய்தவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய யார்கிட்டயாவது உதவி கேளுங்க, என்ன செய்யணும்னு கேளுங்க, சொல்லி கொடுப்பாங்க. குழந்தைகள் செத்துக்கிட்டு இருக்காங்க. இது எனக்கு உண்மையிலேயே வந்து பர்சனலா பயமா இருக்கு. என்னுடைய வீட்டில் இருக்கிற குழந்தைகள், எங்க பக்கத்து வீட்டு குழந்தைங்க, எனக்கு தெரிஞ்ச குழந்தைகள், நம்ம குழந்தைங்களை பாதுகாப்பா வச்சு நாட்டை பத்தி எல்லாம் கவலையை விடுங்க. இப்ப நம்ம முதல்ல நாட்டை பத்தி தான் நீங்க ஆட்சிக்கு வந்தப்ப கவலை இருந்துச்சு. இன்னைக்கு வீட்டை பத்தி கவலை வந்துருக்குது. அப்புறம் நீங்க இதை வந்து மக்களை பார்த்து தலையில் அடித்துக் கொள்வதை விட வேற என்ன செய்ய முடியும்? இப்ப இல்ல, கடந்த காலங்களில் இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் நடந்ததே இல்லையான்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது இல்லையா? நீங்க எப்பயுமே குற்ற சம்பவம் நடக்குங்க. வாட் இஸ் த ரேஷியோ? பெர்சன்டேஜ் என்ன? அதுதான் நான் கேட்கிறேன். இந்த அளவு ரேஷியோ நடந்திருக்கா என்னைக்காச்சும்? எப்பயாவது நடந்திருக்கா? நீ குற்றம் சொன்னியே, அப்ப கூட இந்த அளவு. அதான் நான் திருப்பி உங்களுக்கு தான் டேட்டாவோட தானே சொல்றேன். இப்ப நடக்கிற குற்றம் எங்கேயோ 1-2 நடக்குதுன்னா நம்ம விஜயை கேட்க போறோமா? எங்க பார்த்தாலும் நடக்குதுங்க. இப்படி நமக்கு வந்து கேள்விப்பட்டதே இல்லைங்க எங்கேயுமே. திமுக ஆட்சியில ஒண்ணு நடக்கும், ஊதி அப்படியே பெருசாக்கும், அதுல பாதி போய் கடைசியில அந்த பொண்ணு பார்த்தா டிப்ரெஷன். ஒரு தடவை ஏதோ ஒரு உளுந்தூர்பேட்டையில ஏதோ ஒரு ஊர்லயோ என்ன வந்து இது பண்ணிட்டாங்கன்னு ஒரு பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கடைசியில டிப்ரெஷன்ல பொய் சொல்லியிருக்குது அந்த பொண்ணு. இன்னொன்னு பாடியை துண்டா வெட்டி புதைச்சிட்டாங்கன்னு ஒரு பொய் செய்தி போட்டாங்க தந்தி டிவிலயோ இதுலயோ பாலிமர்லயோ. இந்த மாதிரி பொய்கள், உண்மைகளை கூட பொய்களா சொல்லிட்டு இருந்தாங்க இங்க. இன்றைக்கு உண்மை வருது. சடலத்தை எடுத்திருக்கிறாங்க, மீட்பான், பெண் குழந்தை மீட்புன்னு தலைப்பு வைக்கிறாங்க. இன்னைக்கு இன்னும் எவ்வளவு செய்திகள் நீங்க எடுத்து பாருங்க. இன்னைக்கு நீங்க நியூஸ பார்த்துட்டு ஒருத்தர் டிப்ரெஷன் ஆகாம இருக்க முடியுமா? எங்கங்க இது ஒரு அதல பாதாளத்துல போயிருக்குங்க. தண்ணி ஊற்றி வளர்த்து கொண்டு இருந்த ஒரு செடிய தண்ணீர் வந்து விறுவிறுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து ஆசிட் ஊத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு. அப்புறம் நீங்க இது எப்படி அதையும் இது ஒப்பிடுவீங்க? குற்றம் நடக்கவே இல்லையான்னு எப்படி சொல்லுவீங்க? குற்றம் நடக்கும். நான் முட்டாள் கிடையாது. குற்றம் எல்லா காலத்திலும் நடந்திருக்கிறது. நம்ம என்ன அப்படியே அப்பழுக்கற்ற சமூகமா? என்ன ரேஷியோ? அது தாங்க முடிஞ்ச அளவா? தாங்க முடியாத அளவா? தாங்க முடியாத அளவு இன்னைக்கு நடக்குது. இப்படி இருந்தா ஒரு சமூகம் என்ன ஆகுறது? யூபி துப்பாக்கி கலாச்சாரம் எப்ப வந்துச்சு? நீங்க துப்பாக்கி சுட்டு பார்த்திருக்கீங்களா தமிழ்நாட்டுல? 2 இடத்துல 2-3 செய்திகள் வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டி இருக்காங்க, துப்பாக்கியை காட்டி நகையை பறிச்சுட்டு போயிருக்காங்க. என்னைக்கு நடந்திருக்காது? அப்ப இது ஏன் இவங்க பொறுப்புன்னு நான் சொல்றேன்னா, இந்த கிரிமினல்ஸ்க்கு ஒரு விதமான புத்திசாலித்தனம் இருக்கும். அது வந்து நல்ல விதத்துக்கான புத்திசாலித்தனம் இல்ல, கெட்டதுக்கான புத்திசாலித்தனம். அவங்களுக்கு எது கொலைகளை, பாதகங்களை செய்வதற்கு சரியான காலம்னு அவங்களுக்கு தெரியும். இது அவங்களுக்கு சரியான காலம்னு தெரியுது. ஏன்னா ஆட்சி அதிகாரம் என்பது அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு 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 இம்பசைல்ஸ் கிட்ட இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியுது. அப்ப நீங்க தான் அதுக்கு மாதிரியாவது நடிச்சு, இல்ல நான் பாரு ஏதோ ஒண்ணு செய்யறேன்னா இதை மாதிரி செய்யுங்க.
அதனாலதான் யார்கிட்டயாவது அட்வைஸ் கேளுங்க. உங்ககிட்ட இருக்கிற அமைச்சர், உங்ககிட்ட அதிபுத்திசாலிகள் வச்சிருக்கீங்களா, அவங்களுக்கு ஏமாத்த பொய் சொல்ல மட்டும்தான் தெரியும். உங்க கூட இருக்கிற செஸ் போர்டு அவர் எடுத்துட்டு வந்தாரு, இவர் எடுத்துட்டு பொய் பொய் பொய். பொய்ய வச்சு சட்டம் ஒழுங்கு, பொய்ய வச்சு ஆட்சியை பிடிச்சிடலாம், சட்டம் ஒழுங்கு சரி செய்ய முடியாது. பொய் சொன்னா சட்டம் ஒழுங்கு சரியாயிருமா? இன்னொரு பக்கம் இந்த குற்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய ஆட்கள் வந்து ஒரு பகுதியான ஆட்கள் தாவைக்கா ஆட்களாக இருக்கிறாங்க. ஆப்வியஸ்லி. அப்புறம் வேற என்னவா இருப்பாங்க? அந்த ஆட்கள் தான் பேசுறது. ஆன்லைன்ல வெர்ச்சுவல் வாரியர்ஸ் நீ கும்பு செய்ய விட்டிய, வெர்ச்சுவல் வாரியர்ஸ் எதுக்கு நீ கும்பு செய்ய விட்ட? நீ உன்னுடைய 20 வருட குடும்ப வாழ்க்கை ஐட்டம்னு சொன்னவன் அவன். நீ வாழ்ந்த ஒரு பெண்ணை உனக்கு எதிராக புகார் கொடுத்துட்டாங்கன்னு ஐட்டம்னு பதிவு போட்டவன் உன்னுடைய வெர்ச்சுவல் வாரியர்ஸ். அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில எப்படி இருப்பான்? இப்படிதான் இருப்பான். அவனுக்கு ஒரு நாள் அட்வைஸ் பண்ணிருக்கிறாரா? இன்றைக்கு அதிகாரத்துக்கு வந்துட்டாரு, நீங்க ஒரு நாள் அட்வைஸ் பண்ணிருப்பாரா? எத்தனை மகளிர் இருக்கிற உரை எல்லாம் பேச்சு அப்படியே இது பேசினார், வீடியோ போட்டாரு, நிகழ்ச்சி நடத்தினார். ஒரு நாள் நாகரிகமாக பேசுங்கள்னு ஒரு நாள் சொல்லியிருப்பாரா? நான் சீரியஸா கேட்கிறேன். ஒரு நாள் தன்னுடைய குட்டி நண்பா நம்பிசினம் பிச்சை எடுக்க தெரிந்தவர் ஒரு நாள் தன்னுடைய ரசிகர்கள்கிட்ட நாகரிகமா பேசுங்கள் என்ற வார்த்தையை சொல்லி இருப்பாரா? அப்ப இவற்றை நீங்க என்ன நியாயத்தை எதிர்பார்க்கிறீங்க? அவர்கள் அப்படி இருப்பதுதான் அவர் வந்து விரும்பினாரு. அவரை எதிர்கட்சியா இருக்கிற வரைக்கும் பிரச்சனையா இல்லை. இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்தோம்னா அசிங்கமா இருக்கு. எங்க பார்த்தாலும் தேவை கண்டா அவ்வளவு வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. பொள்ளாச்சியோட மோசமா சேலத்துல. யார் ஒரு வார்த்தை வரல. அதிமுக காரங்க அப்ப பொள்ளாச்சி விஷயத்துல நடந்தது கூட அவர்கள் கட்சி பேரை சொல்லியோ தலைவரை கட்டியோ பண்ணல. இங்க முழுக்க முழுக்க இவரது பேரால நடந்திருக்கு அந்த அயோக்கியத்தனம். உடம்பு கூச வேணாமா? ஒரு நார்மல் மைண்ட் இல்ல. ஒரு நார்மல் மனிதன்னா ஐயோ தன் பேரால ஒரு குற்றம் நடக்குதுன்னு ஒரு பயம் வர வேணாமா? அப்படி என்ன எம்பத்தி இல்லாம? இது ஏதோ அந்த ஸ்பைடர் படத்துல வர்ற எஸ் ஜே சூர்யா ஆட்சி நடத்துற மாதிரி இருக்குங்க. அந்த எஸ் ஜே சூர்யா கேரக்டர் அப்படியே அழுகிறப்ப சத்தத்தை அப்படியே என்ஜாய் பண்ணி கேட்கல. ஒருவேளை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு போல நியூஸை பார்த்து. எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா லைட் ஆஃப் பண்ணி விளையாண்டவர்கிட்ட நீங்க என்ன எம்பத்திங்க எதிர்பார்க்க முடியும்? தமிழ்நாடு இஸ் டூம்டு. தமிழ்நாடு நாசமா போச்சு. எனக்கு தவிர இதை எப்படியாவது காப்பாத்தணும்னா அந்த உட்கார்ந்துருக்காங்கல்ல இங்க எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்துட்டு இருக்கிறவங்க, உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு இருக்குது, மிரட்டுங்க. நீ ஏதாவது பண்றியா இல்ல நாங்க ஆட்சியை கவுக்கவா, நாங்க ஆட்சியை வந்து ஆதரவு வாப்பத்தவங்கன்னு மிரட்டுங்க. அமைச்சர் பதவிக்கிட்ட அந்த ஐயுஎம்எல் எம்எல்ஏ போய் உட்கார்ந்துட்டு பேசுறாரு. 50 வருஷத்துக்கு திமுக அசிங்கமா இல்ல உனக்குலாம்? திமுக தலைவர் எம்கேஎஸ் படத்தை காட்டி ஓட்டு வாங்கிட்டு அந்த அமைச்சர் பேசுறான். இன்னைக்கு அமைச்சர் பதவி கிடைச்ச உடனே 50 வருஷத்துக்கு திமுக வரான அசிங்கமா இல்லையா உனக்குலாம்? நான் வந்து அண்ணன் திருமாவளவன் கேட்கிறேன், கம்யூனிஸ்டுகளிடம் கேட்கிறேன். ஐயுஎம்எல் முழுக்க விஜய் ரசிகர் மன்றத்திலயும் ஒரு கேவலமான ரசிகர் மன்றம் ஆயிடுச்சு. ஏதோ ஜனநாயகம் எல்லாம் வந்தா பிளாக் டிக்கெட்டே பாய் போட்டிருக்கு. அந்த லெவலுக்கு ஆயிட்டாங்க. நான் கம்யூனிஸ்டையும் திருமாவளவன் கேட்கிறேன், தயவு செஞ்சு மிரட்டுங்க, நடவடிக்கை எடுங்கள்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க தான் இங்க ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இந்த ஆட்சி கிட்ட இருக்கிற நீங்க ஒன்னே ஒண்ணு பண்ணலாம். இந்த ஆட்சியை மிரட்டலாம், மிரட்டுங்க. அதையும் பண்ணலன்னா, இவ்வளவு குழந்தைகள் மரணத்தையும் பார்த்து நீங்க பண்ணலன்னா, இந்த 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 பாவ கரை இருக்குல்ல, இந்த கட்டப்பா வந்து ரத்தத்தை அப்படியே சிவகாமி கையில தொடப்பார்ல, அதுதான் அந்த ரத்த கரை உங்க எல்லார் கையிலயும் இருக்கு. இதுல வேற என்ன? நீங்க ஆட்சியில் அதிகாரம் பாவத்திலையும் தான் அதிகாரம், பாவத்திலையும் தான் பங்கு. ஆட்சியில மட்டும்தான் பங்கு. இதுல இன்னொரு உளவியல் ரீதியா 3 வயது குழந்தையினுடைய சடலம் பத்தி ஒரு ட்வீட் போட்டா, அந்த ட்வீட் பக்கத்துல கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கதறு நல்லா கதறு அப்படின்னு சொல்ற மனோபாவம் இருக்குல்ல, அதை எப்படி பார்க்கறீங்க நீங்க? மனநோய் ஏங்க, நான் தான் திருப்பி சொல்லிருக்கேனுங்க. லைட் ஆஃப் பண்ணி விளையாடுறது ஒரு மனநோய். அந்த சத்தத்தை கேட்டு இருப்பது மனநோய்னா, கதறு ஒரு மனநோய். அதனுடைய நீட்சி தான் இது. மென்டல் பேஷன்ஸ். இவர்கள் சமூகத்தில் நார்மலாக நம்முடன் உறவாடக்கூடிய மனிதர்கள் இல்லை. நீங்க 3 வயசு குழந்தைய பார்த்து என் குழந்தை கையில ஒண்ணும் இல்லைங்க. நான் இதாவது இவங்க தலைவர் ஆட்சியை எதிர்த்து ஏதோ ஒண்ணு போடுறாங்க. நான் சும்மா என்னுடைய குழந்தை கையில தேர்தல் அப்ப எம்கேஎஸ் படத்தை தொடுவது போல போட்டா அது கீழே அவ்வளவு கேவலமான கமெண்ட் 1.5 வயசு குழந்தைய பார்த்து. அப்ப இது ஒரு சாடிஸ்ட் சைக்கோக்கள் நிறைந்த ஒரு கட்சி அப்படிதான் எடுத்துக்க வேண்டியது. நான் இது வரைக்கும் கண்டிச்சிருக்காரு. அதுதான் நான் கேட்கிறேன். கதறுங்கிறது, ஒன்ன செஞ்சா நல்லா இருக்குங்கிறது, அசிங்கமா பேசுறது, அதுவும் பெண்கள்னா என்ன வேணாலும் பேசுறது, குடும்பத்தில் இருக்கிறது, அம்மாவை இருக்கிறது, மனைவி இருக்கிறது, தங்கச்சி இருக்கிறது. ஆனா என்ன பொய்? நாங்க உங்க வீட்டு அண்ணன். ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விஜய் இருப்பாரு. நாங்க அண்ணனா இருப்பேன், மாமாவா இருப்பேன், என்னவா இருப்பேன். யமனா மட்டும்தான் இருக்கு நீ. வேற ஒன்னும் நீ இல்ல. நீ ஒன்னும் மாமன் கிடையாது. யமன். நீ குடுக்குற சீர் மாமன் சீர் இல்ல, யமன் சீர் தான் குடுக்குற எல்லாத்துக்கும்.
இது இந்த மனநல கூட்டத்துக்கு ரஞ்சித்தை நான் ஒரு விஷயத்துல பாராட்டுறேன். ரஞ்சித் வந்து வாயை மூடிட்டு டிஸ்கிரீட் மோடுக்கு போனாலும் ரஞ்சித் ஒரு விஷயம் சொல்றாருல, அது இன்னும் அக்ரவேட் பண்ணி சொல்லணும். இவருக்கெல்லாம் மனநல பயிற்சி தேவை. முதல்ல தாவைகள் அவர் வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்கிறாரு. இருக்கிற பைத்தியத்தெல்லாம் என்ன பண்றது? குழந்தைங்களை நாங்க பாத்துக்கிறோம். குழந்தைங்களை உங்ககிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டியிருக்கு. நீங்களே அன்னைக்கெல்லாம் ஐயோ விஜய் மாமா ஓட்டு போடுங்கன்னு எல்லாத்தையும் பைத்தியமாக்கி விட்டுருக்கிறீங்க நீங்க. அதை கூட நாங்க பாத்துக்கிறோம். வளர்ந்த பைத்தியங்களை என்ன பண்றது? அவர்களுக்கு எல்லாம் முகாம் தேவை. நீ இப்படி போடாதன்னு சொல்லி ரொம்ப கண்காணிப்பு. ஆன்லைன்ல இப்படி போடுறவனுங்க தான் இது எல்லாமே பண்றானுங்க. இல்லைன்னா ஏன் தாவேக்கான்னு வருது? எங்க பார்த்தாலும் நியூஸ் தாவேக்கா நிர்வாகி கைது, தாவேக்கா நிர்வாகி கைது, தாவேக்காரன் கைது. வீடியோ எடுத்து ஒரு பெண்ணெல்லாம் மிரட்டி வீடியோ இருக்குன்னா எவ்வளவு பெரிய கேவலம் அது. எனக்கு என்ன பிரச்சனைனா விஜய் இதை கண்டிக்க மாட்டாரு. ஏன்னா தன் ரசிகர்களுக்கு குறைஞ்சபட்சம் நாங்க வந்து அதிகமா பேசியிருக்கிறோம். என்ன நாங்க குறைஞ்சபட்சம் பேசுவோம் தெரியுமா? திமுக காரர்கள் இணையத்துல என்ன பேசுறதுன்னா, எப்பயாவது கூட்டணி கட்சி உரசல்கள் இருக்கும். அதே விசிகாவோ கம்யூனிஸ்டோ அப்ப அவங்களை ஏதாவது திட்டுறதுன்னா நாங்க திட்டுவோம். அதுவும் அசிங்கமா திட்ட மாட்டோம். திட்டிடுவோம். நீ வந்து சீட்டு 2 சீட்டு வாங்கின 3 சீட்டு வாங்கினேன்னு திட்டிடுவாங்க. அதுக்கே தலைவர் எங்களை வந்து கண்டிப்பாரு. அதுக்கே MKS தான் அறிக்கை வரும். அவன் அதை எடுத்துட்டு வந்து எங்களை கிண்டல் பண்ணுவான். பாத்தியா உன்னதான் திட்டுறாரு தலைவர். இதுதான் எங்க தலைவர். இது எங்களுக்கு பெருமைதான். அப்பா திட்டுறாரு என்னன்னா எனக்கு நல்ல அப்பா கிடைச்சிருக்காருன்னு அர்த்தம். நீ ஆட விட்டு ரசிச்சீன்னா நீ ரொம்ப கேவலமானவன் அர்த்தம். நீ இப்படி அசிங்கமா பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப நீ என்ன தலைவர்? நீ என்ன தலைவர்? ஒரு வார்த்தை கூட நாகரிகமா பேசுங்கன்னு சொல்லணும்னா அப்ப உன்னிடம் நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. நான் கேட்பது இந்த கூட்டணி கட்சிகளிடம் இது வரைக்கும் பொங்குனீங்களே எங்க ஆணவ கொலைங்கிற வார்த்தையை கொண்டுட்டாங்க தெரியுமா? இப்ப வந்து காதல் விவகார கொலை இத பத்தி நீலம் பேசிட்டா என்னைக்காவது? என்ன இது? அப்படியே மனசு பதறுதான். என்ன பதறுது எனக்கு புரியல. உனக்கு அமைதியா தானே இருக்கீங்க நீங்க? முதல்ல பொய் சொல்லி ஜால்ரா அடிச்சது யாரு? ஒரு ஜாதியவும் பணத்தையும் உடைச்சிட்டு ஒரு ஆட்சி வந்திருக்கு. முதல்ல அவனுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்த பொய் சொல்லி யாரு? ரஞ்சித் தானே பண்ணாரு. என்ன ஜாதி மதம் அதை விட ரசிக மனப்பான்மை கல்ட்டு மென்டாலிட்டி ரொம்ப நல்லதா? உலகத்துல வந்து மதத்துக்கு ஈக்குவலா ஜாதிக்கு ஈக்குவலா மக்களை கொன்றது கல்ட்டு மென்டாலிட்டி. எத்தனை குழு தற்கொலைகள் நடந்திருக்குது கல்ட்டு மென்டாலிட்டினால. இந்த கல்ட்டு மென்டாலிட்டியில ஒரு ஆட்சி வந்து உட்கார்ந்து இருக்குது. இது ஜாதியை விட பணத்தை எல்லாம் முறியடிச்சிருச்சு. அவனுக்கு வாழ்த்து சொல்றது பேர் உன்னோட அறிவு எங்க போச்சு? அப்ப உன்னிடம் எப்படி நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? சோ நியாயம் செய்ய வேண்டியவர்கள், நியாயம் செய்கின்ற தட்டி கேட்பவர்கள் எல்லாருமே அநியாயத்துக்கு துணை போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கு எதிர்கட்சியின் அறிக்கை இருக்குது. சட்டசபை வருது. இதெல்லாம் வச்சுதான் மக்கள் கொஞ்சமாவது ஏதோ நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். ஏதோ ஒண்ணு நடக்கும்னு நம்ம வந்து நம்ப முடியுது. எதிர்கட்சியை வைத்து அட்லீஸ்ட் திமுக எதிர்கட்சியாவது இருக்கேன். வேற என்ன செய்ய முடியும் இப்ப? நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.